ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முஸ்லிம் மாமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழிப்பணியார ஸ்டைலில் செட்டிநாடு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த முட்டை கிரேவி செய்ய 4 முட்டை எடுத்துக்கிறேன். இதோட 2 பல்லாரி, ஒரு கை கொத்து கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கீரி வச்ச பச்சை மிளகாய், இதெல்லாமே பொடிசு நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதோட எடுத்து வச்ச 4 முட்டையும் உடைச்சி எடுத்து ஊற்றிக்கிறேன். இதில் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குழிப்பணியார ஸ்டைலில் முட்டை கிரேவி செய்கிறதால குழிப்பணியார தவா கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அடுப்பை பற்றி கடாய் நல்லா சூடானதும் நான் எல்லா குழிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டை மசாலாவை எல்லா குழிலையும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், குழி ஃபுல்லாகிற மாதிரி ஊற்றினாலே போதும். கேஸை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோடு நல்லா வெந்துட்டுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த 5 மினிட்ஸில் அடுத்த பக்கமும் வெந்துடும். எல்லா முட்டையும் வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு கை கொத்து கட் பண்ணி எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 நறுக்கி எடுத்து வச்ச பச்சை மிளகாய். இப்போது கடை நல்லா சூடானதும் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு கை கொத்த அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. கிரேவி கொதிக்கிற இந்த டைமில் ஒரு பாதி அளவு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வருது. கிரேவி கொதிச்சு வர இந்த டைமில் நம்ம அவிச்சு எடுத்து வச்ச முட்டையை எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவியும் முட்டையும் கொதிச்சு வர இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பாலை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை மிடில் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போது முட்டையும் கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், குழிப்பணியார ஸ்டைலில் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறோட இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் தோசை, ஆப்பம், இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரைட்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.